வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தாவேகா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல செய்ய போறேன்னு அண்ணன் விஜய் வந்திருக்காரு. வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள். பயங்கரமா களகட்டி இருக்கு. நாம வெற்றி எப்படி கொண்டாடுவோம்? வெடி போடுவோம், லட்டு எடுத்து எல்லா ஊருக்கும் கொடுப்போம். இன்னும் வாய்ப்பு இருந்தா சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுவோம். இன்னும் வாய்ப்பு இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம். இதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற வழிகள், நம்முடைய கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளுகிற வழிகள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தனி பாணி இருக்கு. அதைத்தான் நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறோமே. தனி பாணி இருக்கு. எதுக்கு? ஊரெல்லாம் கதற விடுறது, பதற விடுறது, ஓட விடுறது, ஒளிய விடுறது. இதுதான் அவங்களுடைய பாணியா இருக்கு. வெற்றி கொண்டாட்டம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் அத்தனை அட்ராசிட்டி பண்ணி இருக்கிறாங்க. இதுல குறிப்பா நம்ம அண்ணன் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்குனேன்னு கேட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்று அப்படின்னு அவர் வர்றேன்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம், அண்ணன் வந்தா அத்தனையும் அப்படியே லெப்ட்ல திருப்பி போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு எப்ப அமையும்? அண்ணன் விஜய் முதலமைச்சரா வந்துட்டாருன்னா 100% கிளீன் தமிழ்நாடு அமையும் அப்படின்னு தங்கச்சிங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனா என்ன சொல்றது, முதல் நாளே தாவேகா கட்சியினராலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் குழந்தைகள். கடலூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்த குழந்தைய பாலியலா அபியூஸ் பண்ணிருக்கிறாரு தாவேகாவினுடைய தொண்டர். கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் வட சென்னையில பாட்டி வீட்டுல இருந்த குழந்தை. அந்த குழந்தைய பாலியலா அபியூஸ் பண்ணிட்டு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணி கடைசியில கையும் களவுமா புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இவங்க தான் தமிழ்நாட்டின் பெண்களின் காவலர்கள். என்ன சிக்கல்னா, கட்சிக்காரனே செய்யறான். நீங்க ஒரு சபதம் எடுத்துட்டு வர்றீங்க, ஒரு மாற்றத்தை சொல்லி வர்றீங்க, ஆனால் உங்கள் கட்சிக்காரர்களை அரசியல் படுத்தல. உங்க கட்சிக்காரர்களே பாலியல் வல்லுறவு செய்து சிக்கிருக்கிறாங்க. இதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்லுவாரு நமக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுவாரு, இதை ஏதாவது திசை திருப்புவாரு. அதுதான் நடக்கும், பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்த வெற்றி கொண்டாட்டத்துல பண்ற அட்ராசிட்டி இருக்குல்ல, உண்மையிலேயே தமிழ்நாடு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது. பார்க்கவே பயமா இருக்குங்க. நம்ம ஒரு RSS கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது அந்த வீடியோவை பார்த்தா. எப்படி மேற்கு வங்கத்தில் ஒரு வெறியாட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறதோ RSS கும்பல், அதை பார்ப்பதை போல இருக்கு இந்த கொண்டாட்டங்கள் என்ற பெயர்ல இவங்க செய்த அட்டூழியங்கள். பொதுவாகவே ரவுடிங்களா இருக்கிறவங்க தன்னுடைய பிறந்த நாள பெரிய அருவாளு, வாழு இதெல்லாம் வச்சு கேக் வெட்டி சிக்கி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, அப்புறம் பாத்ரூம்ல வலிக்கி விடுவாங்க. இதெல்லாம் பல பார்த்திருப்பீங்க. இத ஒரு MLA செய்யலாமா? நீங்க ஒரு ரவுடி கிட்ட ஒரு பெரிய நேர்மை, நீதி, நியாயம், சுய ஒழுக்கம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு MLA கிட்ட இதை எதிர்பார்ப்போம்ல. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கல்ல. ராயபுரம் MLA விஜய் தாமு நேற்று பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறவருக்கு ஒரு பெரிய பட்டாக்கத்தி எல்லாம் கொடுத்து ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ப வைப்பாங்க தொண்டைங்க. அது மாதிரி ஒரு கத்தியை கொடுத்துருக்காங்க. வாங்கி ஒரு போசை கொடுத்துட்டு கீழே வச்சுட்டு கத்தியில மரக்கத்தியில தான் கேட்க வெட்டி இருக்கணும். நம்மால உணர்ச்சி வசப்பட்டார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அரசியல் இப்பதானே முதல் படியில நிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பெரிய வாள் எடுத்து போடுறா அப்படின்னு கேட்க வெட்டிட்டாரு. பக்கத்துல இருக்கிற லயோலாமணி இருக்கான்ல தம்பி, அவன் போய் தடிக்கிறான். ஐயோ வேண்டாம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அவர் அப்புறம் கேட்காம அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு அப்புறம் கேட்க வெட்டி ஊருக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆகுது. முதல்ல MLA-வா இருக்கிறவங்க மக்களுக்கு வழிகாட்டுகிற தலைமைத்துவத்தோட இருக்கணும். நீங்க அந்த பகுதி மக்களினுடைய தலைவர், பொறுப்பாளர். நீங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது சுய துக்கம் எல்லாத்துலயும் நீங்க நிக்க போறவங்க. நீங்க உட்காந்து அருவாள்ல கேக்கு வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்த சொல்ல பாருங்க. செய்வதற்காக தான் அண்ணன் ஆட்சிக்கே வந்திருக்காரு. போதையில்லா தமிழகம் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்ட்டாரு. ஆனா வெற்றி அடைஞ்சதை கொண்டாடுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தஞ்சை மாவட்ட MLA விஜய் சரவணன் அவர் என்ன பண்ணிருக்காரு, வெற்றியை கொண்டாடுவதற்கு ட்ரிங்க் பார்ட்டி வச்சிருக்காரு. வச்சவரு குமுக்கமா குடிச்சிட்டு அப்படியே போகலாம்ல, இது எதுக்கு அசிங்கம்? ஆனா பாருங்க, ஆட்டம் போட்டிருக்காரு கையில பாட்டிலோட. அதுல என்ன பாட்டுக்கு, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நானு அவரே பாடி ரசிச்சு ஆடி இருந்திருக்காரு. இது இன்னைக்கு வைரல். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் போதைய ஒழிக்க போறாங்க. நம்புங்க மக்கா, பாருங்க.
இன்னொரு பக்கம் ஒரு மாடு இருக்கு, காளை மாடு இருக்கு. அது ஒத்த மாடு வண்டி செட் பண்ணிருக்காரு ஒரு தம்பி. அந்த மாட்டுக்கே விஜய் அவர்களுடைய கொடி கலரை அடிச்சு விட்டாரு. அப்புறம் பைண்ட் போட்டு படமெல்லாம் வரைஞ்சு அந்த மாடவே கொடியா மாத்தி விட்டாரு. நல்ல வேலை யானையை தூக்கிட்டு வந்து மாத்தல. ஏன்னா அவங்க கட்சி சின்னம் இல்லையா யானை, அதை தூக்கிட்டு வந்து மாத்தல. இங்க மாட்டை மாத்தி இருக்காரு. மாத்துறது கூட பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு கழுவிட்டு கூட போயிடலாம். ஆனா வெறி கொண்டு அந்த மாட்டை அடிச்சு ஓட விட்டாரு. இது மிருக சித்திரவதை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது என்ன மனநிலை நான் கேக்குறேன். நம்ம குழந்தைங்களை எங்க கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு இருக்கோம் நான் கேக்குறேன். அவ்வளவு வேகமா அந்த வண்டியை ஒத்த சாரட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு டப்பு டப்பு போறாரு. அந்த மாடு அப்படி உயிரை வெறுத்துக்கிட்டு ஓடுது. மக்கள் தெரிச்சு நாலா பக்கம் ஓடுறாங்க பாருங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்த இன்னொரு சம்பவம் என்ன தெரியுங்களாங்க, நாமெல்லாம் கடவுளுக்கு வழிபாடு படுவன்றதுக்கு ஆடு மாடு கோழிகளை வெட்டுவோம். இது நம்முடைய பழக்கம் பண்பாடு. அப்ப கூட பயபக்தியாக கடவுள் முன்னாடி நின்னு ஓவரா ஆடாம சாமியை கும்பிட்டு வெளியே வருவோம். மொத்தமா ஆடு வெட்டினா கூட ஊருக்கு முன்னாடி ஆடு வெட்டாம ஓரமா வெட்டி அதை சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். கடைகளில் விற்பவர்கள் கூட மறைவான இடத்துலதான் இந்த உயிர் பலி செய்து கொடுப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு வழக்கம் உண்டு, கலால் அப்படின்னு. ஹலால் அப்படின்னா இந்த கொல்லப்படுகிற உயிரினங்களுக்கு வலி இல்லாம எப்படி கொல்லணும், எந்த இடத்துல அறுத்தா டக்குன்னு உயிர் போகும் அப்படின்றதா ஹலால். இப்படி நாம உயிர் சங்கிலியில உயிர்களை அறுத்து சாப்பிடுறதுன்றது முக்கியமான விஷயம், அதுல மாற்றே இல்லை எனக்கு. ஆனா நடு ரோட்டுல ஒரு ஆட்டுக்குட்டியை துடிக்க வெட்டி, பல முறை வெட்டி, அதை போட்டு தரன்னு ரோட்ல இழுத்துட்டு போய் அதுக்கு ஒரு கூட்டம் வந்து ஆடி பாடி கொண்டாடி சட்டைய கழட்டி சுத்தி பார்க்கவே அதிர்ச்சியா இருக்குங்க. நடு ரோட்ல ஒரு படுகொலை மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு பயமா இருந்துச்சு. நீங்க ஒரு ஆட்டை நடு ரோட்ல வெட்டுறீங்க அப்படின்னா, நடு ரோட்ல அதை தரன்னு இழுத்து போய் கொண்டாடுறீங்கன்னா உங்கள் மனநிலை சோதிக்கப்பட வேண்டியது இருக்கு. உங்க குழந்தைகளை காப்பாத்துங்க. நான் பேரண்ட்ஸ்க்கு அதான் சொல்லுவேன். பாருங்க, இன்னொரு இடத்துல பொதுமக்கள் கூட பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு சென்னையில ஒரு படத்தை எடுத்துட்டு போய் பஸ்ல ஒட்டிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ல விஜய் படத்தை ஒட்டிட்டாரு. இனிமேல் கவர்மெண்ட் பஸ்ல முன்னாடி எல்லாம் கண்ணாடி இருக்காது, அதெல்லாம் பார்த்து மக்களுக்காக ஓட்ட முடியாது. விஜய் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே ஓட்டணும். அதனால விஜய் படத்தை ஒட்டிட்டாங்க. விஜய் படத்தை ஒட்டினது மட்டும் இல்லைங்க, நடு பஸ் ஸ்டாண்ட்ல வெடி போட்டுட்டு அத ஒரு 2 வீலர்ல ஒரு 5 பேர் 10 பேர் சுத்தி வந்தாங்க பாருங்க. இதெல்லாம் சினிமாவில பாத்துருக்கோம். வில்லைங்க வரும்போது இப்படித்தான் வருவாங்க. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? நீங்களாம் மாற்றம்ன்றது எது? இந்த குழந்தைங்க இவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்களே, ஒரு அறிக்கை வெளியிட வேணாம் தலைவர்கள்? இது தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி கொடுக்க வேணாம்? ஒரு மாற்றத்தை நோக்கி போகிற ஒரு அரசாக நீங்க இருந்தீங்கன்னா, நீ ஆட்சி அமைக்கிறது ஆள சேர்க்கிறது இத பாக்குறீங்கல்ல. இங்க ஒரு அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டவே உலுக்கிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டாமா? இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே போன வாரம் நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, 4 நாளைக்கு முன்னாடி. அண்ணன் வந்து வேளாங்கண்ணிக்கு வர்றேன்னு யார கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்ட உடனே பாத்தீங்கன்னா மொத்த கும்பலும் வேளாங்கண்ணி கோயில்ல தான் இருக்கு. அங்க அந்த ஃபாதர் சாமி கும்பிட முடியல, ஒரு பிரேயர் வைக்க முடியல. அவர் நொந்து போய் ஒரு சேர்ல ஏதோ கட்டி போட்டு உட்கார வச்சபடி உட்கார்ந்து இருக்காரு. இந்த பசங்க விசில் அடிச்சு டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கானுங்க. சாமி கும்பிடுற இடத்துல திருப்பரங்குன்றத்துல கோயிலுக்குள்ள நுழைஞ்சு பாரத் மாதா கி ஜெயன்னு தான் கொடியை காட்டிய பாஜகவுக்கும் சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு கொடிய வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்தின உங்களுக்கும் என்ன வேறுபாடு? சொல்லுங்க தம்பிங்களா, என்ன வேறுபாடு? அப்படியே பாஜகவுடைய பேட்டர்ன் நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க. இது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு தளத்துக்கு ஆபத்து. அது புரியுதா எல்லாம் உங்களுக்கு? இதுக்கெல்லாம் இடையில இன்னைக்கு காங்கிரஸ் போய் சேர்ந்திருக்கு. அண்ணனுடைய வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு பல கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிய தன்னுடைய பைக்குள்ள போட்டுக்கிட்டாரா அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின். அதுதான் அண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட். பாருங்களேன், கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். இல்ல, நான் கேக்குறேன், இன்னைக்கு 108 தொகுதி தான் உங்களுக்கு கிடைச்சது, தொங்கு சட்டசபை. மற்றவர்கள் ஆதரவு இருந்தா தான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். இப்ப 5 பேரை நீங்க விலைக்கு வாங்கியிருக்கீங்களே, எவ்வளவு கோடி நான் கொடுத்து வாங்கினீங்க? இல்ல உங்க பையில காங்கிரஸ் போடுறதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சீங்க? இல்ல ஆதவர்ஜினாட்ட கேட்டு சொல்லுங்களேன். ஏன்னா அவர் தானே உங்களுக்கு எல்லா உள்ளடி வேலைகளையும் பார்த்து கொடுப்பவர். அப்ப அந்த காங்கிரஸ்ல இருக்கிற 5 பேரை தூக்கிட்டு போய் பையில போடுறதுக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்க சொல்லுங்க. இப்ப வார்த்தையை விடக்கூடாது. அரசியல்ல ஒரு நேர்மையும் தெளிவும் நாகரிகம் வேண்டும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு நான் தலைவன் அப்படின்னு சொன்னா அது தலைமைக்கான அழகே கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வைங்க. முதல்ல உங்க பிள்ளைங்களை திருத்துங்க.
இந்த பசங்க அட்ராசிட்டியை நிறுத்துங்க. ஆட்டோல போய் முட்டிட்டு இப்படி ஆட்டோவை வீலிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு. அதை போட்டா இன்னைக்கு பூரா நான் போட்டுக்கிட்டு இருக்கணும். திருத்துங்க. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இன்னும் சொல்ல போனா உங்களை நம்பி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுச்சுல, அவங்களுக்கு கொஞ்சமாவது நேர்மையா இருங்க விஜய்னா. ரொம்ப கேவலமா இருக்கு.